நடிகர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு முதல் முறையாக மக்களை நேர்ல சந்தித்து நன்றி கூறும் மாநாடு திருச்சியில சமீபத்துல நடைபெற்றது. அதுல பேசிய விஜய் அவர்கள் தற்போது திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையே தான் போட்டியே அப்படின்னு மீண்டுமே சொல்லியிருக்காரு. ஆட்சி அமைத்து 6 மாதம் அமைதியாக இருப்போம் அப்படின்னு சொன்னவர்கள் எல்லாம் அரை மணி நேரத்திலேயே பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கல்யாண வீட்டுல எல்லாம் சென்று புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. நான் கோட் சூட் போடுவதை விமர்சிக்கிறாங்க. அதிகாரம் செய்பவர்கள் ஆதிக்க சக்திகள் மட்டுமே தான் கோட் போட வேண்டுமா என்ன? நான் என்ன கலர் கலராவா கோட் போட்டுட்டு வரேன்? பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும்தானே போடுறேன். எல்லாவற்றிலுமே பிளாக் அண்ட் ஒயிட்டாக வச்சவர்கள் இருப்பான் அப்படின்றத காட்ட தான் அந்த கலரை போடுறேன். கருப்பு கலர் யாரை குறிக்கும் அப்படின்றது உங்க எல்லோருக்குமே திறந்த விஷயம் தான் அப்படின்னு சொல்லி தளபதி விஜய் அவர்கள் பேசியிருப்பது நல்ல வரவேற்பு பெற்றது. இதனடுத்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களை நடிகை குஷ்பு அவர்கள் மீட் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய மகளின் திருமண விழாவிற்கு அழைப்புமே விடுத்திருக்காங்க. பத்திரிகையுடன் குஷ்பு அவர்கள் முதல்வர் அவர்களை மீட் பண்ண புகைப்படங்கள் சோசியல் மீடியாக்கள் வழியாகி வைரலாகிட்டு இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இன்று திமுகவுடைய மூத்த தலைவரான கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பிறந்தநாள் விழா. அதனை முன்னிட்டு அந்த கட்சியுடைய தொண்டர்கள் மற்ற கட்சி பிரபலங்கள் அப்படின்னு அவருக்கு மாலை அணிவித்து மரியாதையுமே செலுத்திட்டு இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தாவேக கட்சி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தற்போது கலைஞர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதையுமே செலுத்தியிருக்காரா. இதனுடைய புகைப்படங்கள் சோசியல் மீடியாக்கள் வழியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.